இன்றைக்கி ஒரு கருத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மகாமந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அகவலில் இருக்கிற ஒரு இரண்டு வரிகளோடு சேர்த்து மகாமந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி. இதில் பார்க்கும்போது இதுதான் மகாமந்திரம். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி 3 அருட்பெருஞ்சோதி வருது. 3வது இடத்துல இந்த 4 வார்த்தையில் 3வது இடத்துல தனிப்பெருங்கரணின்ற வார்த்தை வருது. இது எப்படின்னா, இது எப்படி இப்போ விளங்கி கொள்றதுன்னா, நம்மளுக்கு அதாவது பல பேர் நிறைய பெரியவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருந்தாலும் நான் ஒரு விளக்கம் கொடுக்க துணிக்கிறேன். இதில் என்னென்னா, அதாவது ஐயா அகவல் எழுதியிருக்கும்போது 4 வரிகள் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பிப்பார். முடிக்கும் போதும் அருட்பெருஞ்சோதி 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 முடிப்பார். 4த்தையுமே அருட்பெருஞ்சோதியிலேயே முடிப்பார். மகாமந்திரத்தில் மட்டும் 3வது வார்த்தை தனிப்பெருங்கரணியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இதில் இறுதியில் சொல்கிற அந்த 4 அருட்பெருஞ்சோதி நிலையை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அந்த மகாமந்திரத்தில் இருக்கிற திறவுகோள் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா, அதாவது முதல் 4 அந்த அருட்பெருஞ்சோதி பற்றி முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நட்சத்திரங்களாகிய புறப்புறம், அப்புறம் சூரியனாகிய புறம், அப்புறம் சந்திரனாகிய அகப்புறம், அப்புறம் பூமியாகிய அகம். இந்த போல் முதல்ல இருக்குது. அதாவது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இந்த படைப்பு கொள்கை இந்த நட்சத்திரங்களாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் அப்புறம் உலகமாகவும் இருக்கிறாருன்றதை பொறுத்து அந்த முதல் 4 அருட்பெருஞ்சோதி சொல்லப்படுகிறது. கடைசியில் 4 அருட்பெருஞ்சோதியோட முடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அகவலில் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது புறப்புறமாகிய சரீரம், புறமாகிய அடுத்து மனம், அடுத்து அகப்புறமாகிய ஜீவன், அதுக்கப்புறமாட்டு அகமாகிய ஆன்மா. இது 4. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த சரீரம், மனம், அப்புறம் ஜீவன், ஆன்மா, இந்த 4 விஷயத்தில் இந்த ஜீவன் 3வது இடத்துல பாருங்க. அதுதான் தனிப்பெருங்கருணின்ற வார்த்தையை அந்த இடத்துல வைக்கிறார் ஐயா மகாமந்திரத்தில். இந்த மகாமந்திரத்தையும் அகவல்லையும் திருவருட்பாவையும் நம்ம வாசிக்க இந்த காரியங்கள் நம்ம செய்ய என்ன ஆகுதுன்னா, இந்த ஜீவன் பிரம்மரந்திரத்து வழியாக, நம்ம சகசிராரத்து வழியாக, அதாவது 3வது கண்ணாகிய ஞானக்கண் திறந்த பிறகு, அப்புறம் சகசிராரம் திறக்கும்போது இந்த 3வது நிலையில் இருக்கிற அந்த ஜீவன் என்ன ஆகுதுன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்துடுது. அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்துடுது. பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்துட்டு இருக்கிறதுனால, எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்துடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து தான் நமக்கு அந்த ஆன்மீக பயணம் ஆரம்பிக்குது. அதனால தான் ஐயா சொல்லுவார், முக்தி என்பது நிலை 300 சாதனம் அத்தகவு என்ற என் அருட்பெருஞ்சோதி. அதாவது அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தின் வழியாக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலக்கிறது தான் ஆரம்ப நிலை. 300 சாதனம் நம்மளுக்கு இருக்கிற 300 சாதனம். முக்தி என்பது நிலை 300 சாதனம். இந்த ஜீவன் சிவனாகிறதுக்கான ஒரு பயிற்சி சாதனம் இதுதான். அடுத்து சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி. இந்த ஜீவனே சிவனோட, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 2 இல்லாத ஒருமையோடு கலந்துடுச்சுன்னா, ஜீவன் வேற இல்லை சிவன் வேற இல்லைன்ற நிலை வந்துடுச்சுன்னா, அது என்ன நிலைன்னா சித்தி நிலை. அதாவது அது முழுமையான நிலை, முடிவான நிலை.
அதை தான் சொல்கிற, சித்தி என்பதிலே சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்றேன் அருப்பெருஞ்சோதி. முத்தி நிலையில் என்ன ஆகுதுன்னா, அது வெறும் ஆரம்ப நிலை, 300 சாதனம். அது வந்து சீவன் வந்து சிவனோட கலக்கிற அந்த அனுபூதி நிகழ்வு. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் எனக்கு என்ற அருப்பெருஞ்சோதின்னும் போது இது வந்து எப்படின்னா, அது முழுமையான நிலை. ஜீவன் வேற சிவன் வேறு இல்லைன்ற நிலை, அருள் நிலை. அதாவது அந்த சாதனத்தில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜீவகாருண்யம் செய்ய செய்ய அதாவது சரீரம் தூய்மை அடைஞ்சி, மனம் தூய்மை அடைஞ்சி, ஜீவனும் தூய்மை அடைஞ்சி, அது அடுத்த ஆன்மா நிலைக்கு போய் ஆன்மாவும் தூய்மை அடைஞ்சி, ஆன்மாவில் ஒரு ஒளி ஏற்றப்படும் போது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, அதற்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கும்போது அந்த சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்ன்ற நிலை கிடைக்கிது. இதான் வந்து நம்ம வந்து, அதாவது ஒரு மகாமந்திரம்னு நம்ம ஏன் அதை சொல்கிறோம்னா, அதுதான் ஜீவனை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக திறந்து நமக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நம்மளுக்கு வந்து அந்த முடிவான சித்தி நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறாருன்றதை தான் வந்து அந்த மகாமந்திரம் சொல்லுது. நீங்கள் பாருங்கள், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி. நம்ம ஜீவனை வந்து சிவனோடு இணைக்கிற அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கிற அந்த அனுபவம் வந்து, அந்த அனுபூதி நிலை வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் வந்து தனிப்பெருங்கருணை. இந்த சாதனம் வந்து, இந்த சித்தி நிலைக்கு வர்றதுக்கான சாதனம் வந்து, இந்த முத்தி நிலைன்றது வர்றதுக்கு காரணம் வந்து அந்த தனிப்பெருங்கருணையினால தான் வந்து நம்ம வந்து அந்த நிலையை அடைகிறோம். நம்மளுடைய முயற்சினாலேயோ பயிற்சினாலேயோ இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது பூரண தயவில் தான் வந்து நம்ம அடைகிறோம் அந்த தனிப்பெருங்கருணை. அதனால தான் வந்து அந்த தனிப்பெருங்கருணைன்ற வார்த்தையை அந்த இடத்துல வச்சார். இதுதான் மகாமந்திரத்தோட விளக்கமாக இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.